எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் குலாஜாம் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க அதுக்கு எப்படி குழைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கிளாஸில் அரைவாசி மா எடுத்துருக்கிறேன். அதை எப்படி அரிச்சு எடுத்து போட்டு அதோட சேர்த்து அரைவாசி பால் மா எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு அரிப்போம். ஓகே, ரெண்டையும் அரைச்சி போட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். அதோட சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு குழைப்போம். இதுக்கு காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைப்போம். இது சப்பாத்திக்கோ ரொட்டிக்கோ செய்கிற மாதிரி இல்லாமல் இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். விரலால் தான் இப்படி வைக்கணும். ஓகே, இது சரியான பதத்துக்கு வந்துடுது. இப்போ நான் ஒரு கவரால் இதை எப்படி மூடி வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் உருண்டையாக பிடிப்போம். ஓகே, இப்போ வாங்க 10 நிமிஷம் ஆச்சுது. இப்போ நாங்கள் இதை கைக்கு நெய்யை பூசி போட்டு உருண்டை வேண்டாமண்டவா, சின்னவாவுக்கு தான் இது விருப்பம். அது உருண்டை வேண்டாமா இப்படி செய்யட்டாங்க ஒரு டிசைனில் சொல்லியிருக்கிறா, அப்படி தான் செய்யணும்ண்டு. அப்போ சரி பின்ன ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு நானும் செய்கிறேன். வெடிப்பு கிடிப்பொன்றும் இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தமாக பிடிக்கணும். ஓகே, இப்படி ஒரு உருண்டையை பிடிப்போம். இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு இது இன்றைக்கு செய்தால் இரவு ஃபுல்லாக ஊற போட்டு சீனி பானிக்க ஊற விடணும். ஃபுல்லாக இரவு ஊற விட்டு நாளைக்கு சாப்பிட நல்லா சீனி பானி நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகவும் நல்லா சீனியெல்லாம் உள்ளுக்குள்ள இறங்கி ரெடியாக இருக்கும். இது உடனே சாப்பிட்டா அவ்வளவு தெரியாது. அப்போ இதை ஊற விடணும். இரவுக்கு ஊற விட்டுட்டு சீனி பானிக்க நாளைக்கு சாப்பிட சரியாக இருக்கும். ஓகே, எப்படி ஒரு உருண்டையாக பிடிச்சி போட்டு நான் காட்டுறேன். கடைசியாக எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி எடுத்து போட்டு ஓகே எல்லாம் உருண்டையாகி போட்டேன். இனி நான் எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். வாங்கோ எண்ணெயில் பொரிச்செடுப்போம். இப்போ வாங்கோ எண்ணெய் கொதிச்செடுத்து இப்போ பொரிச்செடுப்போம். இது அடுப்பு குறைச்சி வச்சு தான் பொரிக்க வேணும். ஏனென்றால் வெளியில் கருப்பாக உள்ளுக்குள்ளே அவியாமல் இருக்கும். அதால் அடுப்பு ஆகலும் குறைக்கக்கூடாது. இப்போ 6 அடுப்பு நம்பர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் 4ல் விட்டு பொரிக்கலாம். அப்படி 6ல் விட்டு பொரித்தால் வெளியில் வேலைக்கு பொரிஞ்சு உள்ளுக்குள்ளே அவியாத மாதிரி இருக்கும். அதால் மற்றது இப்படி ஒரு ஈக்கால தான் அதை பிரட்டி விடணும். ஓகே, இப்போ வாங்கோ எல்லா பக்கமும் பிரட்டி பொரிஞ்செடுத்து இப்போ இதை எடுப்போம். எடுத்து ஒரு தட்டில் போடுவோம். அதே மாதிரி மற்றதையும் பொரிச்சு எடுப்போம். ஓகே, இப்போ வாங்க சீனி பாகு காய்ச்சுவோம். அதுக்கு 1.5 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டும்.
இப்போ சீனி கொதிக்கல இது கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டு குங்குமப்பூவும் போட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் தேசு புளியும் போட்டு கொதிக்க விடும். ஓகே, இப்போ வாங்கோ சீனி பானி காய்ச்சியாச்சு. இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு இப்போ பொரிச்ச ஓகே எல்லாம் போட்டாச்சுது. இனி இது கடைசி ஒரு 6-7 மத்தியாலம் அது ஊற வேணும். அப்போ இதை போட்டுட்டு இப்படியே இதை மூடி விடுவோம். ஓகே, இப்போ வாங்கோ ஊற வச்சது நேற்று இப்போ பார்ப்போம் எப்படி குலாஜாம் இருக்குண்டு. வேறங்கோ குலாஜாம் ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்து சாப்பிடுவோம். இப்போ எடுத்து இப்படி தட்டில் வச்சுட்டு இப்போ இதை பட்டி பார்ப்போம் உள்ளுக்குள்ள இப்படி ஊறி இருக்கான்னு. சூப்பராக வந்திருக்கு ஊறி. சின்னவர் கரெக்டு மாமா வேறு பொருக்கா இதுக்குள்ள கப்புக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் சீனி பானியம் விட்டு ஓகே உங்கள்கிட்ட குலாஜாம் ரெடியாயிடுது. உங்கள் குலாஜாம் ரெடியாயிடுது. ஓகே, நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு அப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.